இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே திட மனதை நமக்கு கொடுத்து முன்னேறி செல்ல நம்மை பலப்படுத்துறதை நாம் அறிந்து நடப்போமாக. கண்களை மூடி சொல்வோம். ஆண்டவரே, இந்த நாள் என்னை திடப்படுத்துகிறீர். நான் முன்னோக்கி செல்வதற்காக, நான் முன்னேறி செல்வதற்கு திட மனதோடு கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அன்பானவர்களே, இந்த அதிகாரத்தில் தேவன் 3 முறை யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், தைரியமாயிரு, தைரியமாயிரு, தைரியமாயிரு. 3 முறை ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா ஆண்டவர் சொல்லுகிறார்? நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை தைரியப்படுத்துகிற தேவன், உன்னை இளைக்க பண்ணுகிற தேவன் அல்ல, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தைரியப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருப்பதே நமக்கு தைரியத்தை கொடுக்கிற ஒரு காரியம். அன்பானவர்களே, எந்த நேரத்தில் நீங்க பலவீனப்பட்டாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு தைரியம் தானா வந்துடும். என்னுடைய வாழ்வில் அநேக முறை நான் பலவீனப்படும் பொழுது நான் சிந்திக்கிற காரியம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு நிமிடத்தில் அது எனக்கு ஒரு பெரிய தைரியமாய் மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, அந்த தைரியத்தை கொண்டு ஹல்லேலூயா எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க ஹல்லேலூயா என்னால் முடிகிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் நாம் முன்னோக்கி செல்வதற்கு ஏதுவான காரியத்தை நமக்குள்ள வைக்கிறார். அன்பானவர்களே, யோசுவாவுக்குள்ள ஆண்டவர் வைத்தாரு, நீ தைரியமாயிரு, ஏனென்றால் நீ முன்னேறி செல்ல வேண்டியவன். நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு, நீ பின்னோக்கி செல்ல வேண்டியவன் அல்ல, நீ முன்னோக்கி செல்ல வேண்டியவன். கடந்து வந்த பாதைக்கே திரும்பி போவதற்கு தைரியம் எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம அறிந்த வழி, நமக்கு தெரிந்த வழி, அந்த வழியை தான் கடந்து வந்த, அந்த வழிக்குள்ள திரும்பி போவதற்கு ஒரு தைரியமும் தேவையில்லை. நாம் அறியாத வழியில, நமக்கு தெரியாத வழியில, ராட்சதர் உள்ள வழியில, சிங்கங்கள் உள்ள வழியில, கரடிகள் உள்ள வழியில, கோலியாத்கள் உள்ள வழியில கடந்து போகும் மனிதனுக்கு தான் தைரியம் தேவை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீ தைரியமாயிரு, நீ நடக்க வேண்டிய வழியில கோலியாத்களை சந்திக்கலாம், சிங்கங்களை சந்திக்கலாம், கரடிகளை சந்திக்கலாம், ராட்சதர்களை சந்திக்கலாம், ஆனாலும் நீ தைரியமாயிரு. ஹல்லேலூயா. தேவன் முன்னோக்கி செல்வதற்கான காரியங்களை நமக்குள்ள வைக்க விரும்புகிறார். நாமோ பின்னோக்கி செல்வதற்கான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த மனநிலையோடு நீங்கள் இருப்பீர்களாக, தேவன் முன்னோக்கி செல்வதற்கு தேவையான காரியங்களை உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார். நீங்க பின்னோக்கி செல்வதற்கு ஏதுவான காரணங்களை தேடிக்கொண்டிருப்பீர்களாக இருந்தா, இந்த காலை பொழுதுல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, நீர் முன்னேறி செல்வதற்கான தைரியத்தை எனக்குள்ள வைக்க விரும்புகிறீர். அன்றைக்கு யோசுவாக்குள்ள நீர் முன்னேறி செல்வதற்கு தேவையான தைரியமாயிரு, தைரியமாயிரு, தைரியமாயிரு என்று சொல்லி 3 தடவை பலப்படுத்தினது போல இந்த காலையில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பலவீனங்கள் என்னை விட்டு மாறட்டும், என்னுடைய பயங்கள் என்னை விட்டு மாறட்டும், என்னுடைய ஐதரியம் என்னை விட்டு மாறட்டும். தைரியமாய் முன்னேறி செல்கிற கிருபைகள், கோலியாத் இருந்தாலும், ராட்சதர்கள் இருந்தாலும், பொல்லாதவர்கள் இருந்தாலும், சிங்கங்கள் இருந்தாலும், கரடிகள் இருந்தாலும், செங்கடல் இருந்தாலும், தைரியமாய் செல்ல நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற அந்த வார்த்தையே அனுதினம் என்னை தைரியப்படுத்துகிறது. ஆண்டவரே, என்னோடு இருக்கிறேன்னு நினைக்கிற அந்த நிமிடமே நான் தைரியப்படுகிறேன். அந்த தைரியத்தினால ஒரு சேனைக்குள்ள ஒரு பாய்ந்து நீர் சுதந்தரிக்க வைத்திருக்கிற இடத்தை நான் சுதந்தரிக்க நீர் என்னோடு இருக்கிற தைரியமே எனக்கு போதும். ஆண்டவரே, பலப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.